Hi, hello everyone. Welcome to South. அங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் போகும்போதும் டைரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு புக் அப்பாயின்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியும் லாகின் பண்ணலாம். இல்லைனா நஃபாத் மூலமாக உங்களோட இக்காமா நம்பர் கொடுத்தும் நீங்கள் இந்த பேஜ் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். மொபைல் நம்பர், இமெயில், அப்புறமா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற இமெயில் நம்பருக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அது கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் உங்களோட டீட்டெயில் அப்கமிங் அப்பாயின்மெண்ட் நீங்கள் எதுவும் புக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்துக்கலாம். இல்லை ப்ரீவியஸாக ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதோட அப்பாயின்மெண்ட் இல்லை அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ கீழே உங்களுக்கு புக் ஏ நியூ அப்பாயின்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி மை ஆடட் வெஹிக்கிள்ஸ்னு காமிக்கும். இதில் வந்து ஒரு 3 ஸ்டெப் தான் இருக்கும். ஈஸியாக புக் பண்ணிடலாம். ஸோ அதுலேயே பக்கத்தில் ரிசர்வேஷன் ஃபார் வெஹிக்கிள்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வெஹிக்கல் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணணும். எது மூலமாக நீங்கள் ஆட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ அதில் வெஹிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் என்கொயரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட வெஹிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இப்போ இதில் ஆட் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட ஐடி நம்பர் அதில் ஃபீட் ஆகிருக்கும். அதில் சீக்வன்ஸ் நம்பர், உங்களோட வெஹிக்கலோட சீக்வன்ஸ் நம்பர் இங்கே இஸ்திமாராவை பார்த்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு வெஹிக்கல் கொரி கொடுத்தீங்கன்னா உங்களோட வெஹிக்கலோட உங்கள் வண்டியோட நம்பர் போர்டு அதில் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ வெஹிக்கலோட டைப் அதில் வந்து ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சர்வீஸ் டைப், பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷன் சர்வீஸா இல்லைனா ரீஇன்ஸ்பெக்ஷனா. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷன் சர்வீஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரீஇன்ஸ்பெக்ஷன்னா நீங்கள் ரீஇன்ஸ்பெக்ஷன் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அதுக்கு கீழே ரீஜியன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீஜியன் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, சவுதி அரேபியாவில் ரியாதா, மக்காவா, இல்லை அல்ஹசீம், தபூக், எந்த ரீஜியனில் இருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்பெக்ஷன் சைட்டு, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் என்ன இன்ஸ்பெக்ஷன் சைட் இருக்குங்கிறத நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா அதிலே ஷோ ஆகும். அதில் இந்த நேமில் வந்து நீங்கள் நியர்பையில் எது இருக்குன்னு பார்த்து அதை வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் ஆன இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரீஜியனும் இன்ஸ்பெக்ஷன் சைட்டும் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காகவே லோட் ஆகி இன்ஸ்பெக்ஷன் டேட் வந்து காமிக்கும். அதில் உங்களுக்கு என்ன டேட்டில் வந்து வேணும் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நியரஸ்ட்டில் இயர்லியாக எந்த டேட்லேருந்து அப்பாயின்மெண்ட் அவைலபிளாக இருக்கோ அதுலேருந்தே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களோட ப்ரிஃபர்டு டேயை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ஷன் டைம், எந்த டைமில் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணுமோ அந்த டைமுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு கீழே புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் வந்து புக்கிங் டீட்டெயில் எல்லாமே ப்ரிவ்யூ வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் வந்து டபுள் செக் பண்ணிக்கலாம். டபுள் செக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்து காமிப்பாங்க. ஸோ 115 ரியால் பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேமெண்ட் வந்து நீங்கள் இப்போ ஆன்லைன்லையுமே பே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பேமெண்ட் இன் இன்ஸ்பெக்ஷன் சென்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் வந்து நீங்கள் டைரெக்டாக அங்கே போகும்போது நீங்கள் பே பண்ணிக்கலாம்.
ஸோ இவ்வளோ தான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். அப்புறம் நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இல்லைனா மொபைலில் கூட நீங்கள் காமிக்கலாம். அப்பாயின்மெண்ட்டுக்கு போகும்போது இந்த அப்பாயின்மெண்ட் ரிசிப்ட் காமிக்கணும். அப்புறம் உங்களோட இஸ்திமாரா கேட்பாங்க. இஸ்திமாராவும் காமிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் உங்களுக்கு மெசேஜ் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அது ரிலேட்டடான ஃபெயில் ஆயினாலும் சரி, சக்ஸஸ் ஆனாலும் சரி, அதுக்கான டாக்குமெண்ட்டுமே உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக லிங்காக சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பயனுள்ள தகவலை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.